செல்வி, உன்ட்டு ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையலை. சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காத. என்ன செல்வா, சொல்லுங்க. ஏஜென்ட்டு லண்டன் போகிறதுக்கு ரெடியாக இருன்னு சொல்லியிருக்காரு. லண்டன் போகிறதுக்கும் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. அதை எப்படி நான் சொல்லாமல் உனக்கு தெரியும்? செல்வா, நீங்க எனக்கு எப்போ வேணாலும் தாலி கட்டியிருக்கலாம். ஆனால் அது உலகத்துக்கு தெரியறதுக்காக தானே. நான் எப்போ உங்களை மனசில் நினைக்க ஆரம்பிச்சேனோ அப்பவே நான் உங்க மனைவி ஆயிட்டேன். நீங்க சொல்லாட்டியும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு காட்டி கொடுத்துரும் செல்வா. உங்க மனைவியா இருந்து இது தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? உன்கிட்ட கவனமாக தான் இருக்கணும் போல இருக்கு. பெரிய மனுஷி வேலையெல்லாம் பண்ற. சரி, கொண்டு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்லை. இதில் நான் என்னத்தை எடுத்து வைக்கிறது? லண்டன் போயிட்டா நம்ம சூழ்நிலை மாறிடும் செல்வி. இப்போ இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சா போதும். இது எல்லாமே தேய்ச்சி அயன் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். அங்கே ரொம்ப குளிரும். அங்கே போனோடனே ஏதாவது நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க, சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அப்பாவோட ஞாபகமா அவரோட மப்ளரை நான் தான் வச்சிருந்தேன். ஆனால் அது உங்கள் பேக்லேயும் வச்சிருக்கேன். போனோடனே யூஸ் பண்ணிக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. என் அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு உங்கள் ஞாபகம் வரும், சரியா? குடும்ப தலைவி ஆயிட்ட. அது எப்படி சொல்றீங்க? அதான் வீட்டுக்குள்ளே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. சரி, பணமெல்லாம் கட்டியாச்சா? தவணைக்காரன் பணம் வாங்கி யாழ்னியாக்க தான் கட்டியிருக்காங்க. அவ்வளோ காசு தவணைக்காரன் கொடுப்பானா? அதுவும் நம்மள நம்பி? அக்கா பிரச்சனை, காசு கட்டியாச்சு, அவ்வளவுதான். ஏன் அது என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா? இல்ல அது எனக்கு தேவையில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கடனை திருப்பி கட்டணும்னு சொல்றேனே. என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் உன்னை காதலிச்சேன். நம்பிக்கை இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்போ நம்பிக்கை இல்லாமையே உன்னை விட்டு லண்டன் போறேன். என்ன பேசுற செல்வி? இல்ல, நீங்க விருப்பப்பட்டா எனக்கு சொல்லலாம் தானே. இப்போ அதுவா பிரச்சனை? ஏதோ ஒரு வழியில ஏற்பாடாயிருச்சு. பேந்தையும் திரும்ப திரும்ப பேசுவானே. நாளைக்கு நான் பிரிய போறேன். அம்மாவா அப்பாவா பிறந்து வந்த நாட்டை பிரிஞ்சு வந்தேன். இப்போ உங்க எல்லாரையும் விட்டு பிரிய போறேன். அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிரந்தர பிரிவு தான் வலிய கொடுக்கும். சின்ன சின்ன பிரிவு அழகான அன்பு, பாசம், சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ரொம்ப நாள் பிரிவு வராம பார்த்துக்கோங்க. அங்க போனதும் வேலை சூழ்நிலை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. சரி, நானும் அங்க வந்துட்டா வேலை செய்யலாம்ல. அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும். முதல்ல நான் போயிட்டு சூழ்நிலையை பார்த்து உன்னையும் அழைச்சிட்டு போறேன். சரி, அப்ப சூழ்நிலையை பார்த்து அனுப்பிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? என்ன? எல்லாமே நானே தான் சொல்லித்தரேன். சுருட்டு சாமியாருடைய வாக்கு பலிக்கும். 15 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த வருஷம் எந்த குறையும் இல்லாம சுகப்பிரசவத்துல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்ப. ஆத்தா உனக்கு அருள் கொடுத்துட்டா.
சந்தோஷமா போ. சரிங்க சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போ. ஆத்தா தாயே. போ. சிஷ்யா, சுவாமி. அடுத்த பக்தை வர சொல். உத்தரவு சாமி. ஆ. தாயே சாமுண்டி. ஆத்தா மகமாயி, நான் நினைச்சதெல்லாம் எதுக்குமா என்ன இங்க கூட்டிட்டு வந்த? எல்லாம் நம்ம குடும்ப நன்மைக்கு தாண்டி. பேசாம போய் மூடிட்டு. மா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்க வேண்டாமா? ஏன் என் டைம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீ வேணா இருந்து பாத்துட்டு வா, நான் கிளம்புறேன். ஏய் இருடி, அறிவு கெட்டத்தனமா பேசாத. நீ நல்லா படிக்கணும், பரீட்சை எழுதணும்ல. அதான் நீ ஏதோ சொல்லுவியே, அரிசியா பருப்பா இது என்னது இது? அரியர்மா. ஆ, அதெல்லாம் வைக்காம பாஸ் பண்ணும்ல, அதுக்கு தான். மா, அரியர் வைக்காம பாஸ் பண்ணனும்னா அதுக்கு நான் நல்லா படிச்சா மட்டும் தான் முடியும். இந்த சாமியார பார்த்தாலாம் பாஸ் பண்ண முடியாது. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. ஐயோ, ஊருகிட்டத்தனமா பேசாத. இவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவர் ஆசீர்வாதத்தை மட்டும் நீ வாங்கிட்டேன்னு வெயி, காலேஜ்லயே நீ தான் ஃபர்ஸ்டா வருவ. அம்மா, உன்ன மாதிரி கூறு கெட்டவங்களா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போலீஸ் சாமியார்லாம் மக்களை ஏமாத்தி வக்கையா பொழப்பு போய் நடத்திட்டு மூடிட்டு. இருக்காங்க. வீட்ல அப்பா ஒரு வடை காப்பி கேட்டா அவர் நல்ல மரியாதை இல்லாம பேசு. ஆனா இங்க பாரு, சுருட்டு முட்டை சரக்கு பாட்டில் எல்லாம் இந்த பேசாத. மாதிரி போலீஸ் சாமியாரை நம்பி நல்லா ஏமாறு. ஏன் தான் உன் புத்தி மட்டும் இப்படி போதும்? நீ வேணா இங்க உட்காந்து நல்லா ஏமாந்துட்டு வா, நான் கிளம்புறேன். ஏய், கொஞ்ச நேரம் இருடி. மெதுவா பேசு, சாமியார் காதுல விழுந்துட்ட போது. விழுந்தா விழட்டும், எனக்கு என்ன? ஐயோ, நான் தான் சாமி, இந்த வரேன். வாங்க. நீ இங்கேயே இரு. நான் சாமியார பார்த்து உன் படிப்பு விஷயம் பரீட்சை விஷயம் எல்லாம் பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீ வந்தா போதும், சரியா? அம்மா, இங்கே இரு. என்னை தனியா விட்டு போவாதம்மா. ஒண்ணு ஆகுது, இங்கே இரு. வந்துட்டேன் சாமி. ச்சே. சாமி, அம்மா தாயே. சொல்லு மகளே, என்ன உன் வேண்டுதல்? சாமி, எனக்கு இருக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பொண்ணுதான், அவளோட அத்தை மகனை தான் கட்டிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. அவள் இஷ்டப்படியே அவள் அத்தை மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியதானே? சாமி, என் மொத்த சொத்துக்கும் என் பொண்ணுதான் வாரிசு. அவ விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ சந்தோஷமா வாழ முடியாது சாமி. அது மட்டும் இல்ல, என் பொண்ணு விரும்புறவன் போலீஸால தேடப்படுற குற்றவாளி. எப்படி சாமி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அது மட்டும் இல்ல சாமி, சொத்துன்னு சொல்லிக்க அந்த பையனுக்கு நையா பைசா கிடையாது. தர்தரம் பிடிச்ச பையன், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற கோவக்கார பையன். என் பொண்ணு ஆசைப்படுறாங்கிறதுக்காக நெருப்ப வயித்துல கட்டிட்டா திரிய முடியும்? சொல்லுங்க சாமி. அவன் சகவாசமே எங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். என் பொண்ணு நான் கை நீட்டுற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டணும். அதுக்கு அவ மனசை நீங்க தான் மாத்தணும். ஓம் காளி, சூலி, ரத்த காளி, பத்திர காளி, சாமுண்டீஸ்வரி, அந்த பொண்ணை காப்பாத்து. உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் சாமி. என்னை நம்பி வந்தவர்கள் இதுவரை கைவிடப்பட்டதில்லை. நீ வந்திருக்கும் இடம் சாதாரணமானவர்கள் வந்து போகும் இடமல்ல. சிஎம், பிஎம், எதிர்க்கட்சிகள், நீதிபதிகள், போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் நானே அருள்வாக்கு கூறுவேன். எல்லா நல்ல காரியத்துக்கும் நானே தேதி குறித்து கொடுப்பேன். நீ கவலையை விடு. உன் மகள் உன் பேச்சை கேட்டு நீ கையை நீட்டும் மாப்பிளைக்கு கழுத்தை நீட்டுவாள். ஆமாம், உன் மகளை நீ அழைத்து வந்திருக்கிறாயா? கூட்டிட்டு வந்திருக்கேன் சாமி. நீ போய் வெளியே காத்துரு. உன் மகளை அனுப்பு. ஓம் சாமுண்டி. சரிங்க சாமி, அனுப்பி வைக்கிறேன்.
ராகினி, சாமி கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் சொல்றபடி கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். அதிக பிரசங்கித்தனமா பேசக்கூடாது. சொல்றது புரியுதா? போ. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுமா. சிப்பா. வா பாப்பா, உக்காரு. ஓம் காளி நீலி சாமுண்டீஸ்வரி. ஹ. உன் வலது கை நீட்டு பாப்பா. எதுக்கு சாமி? இந்த தாயத்தை உன் கையில கட்டுறதுக்கு தான். தாயத்தை எதுக்கு என் கையில கட்டணும்? உனக்கு நன்றாக படிப்பு வரும். தப்பா நினைக்காதீங்க சாமி. எனக்கு இந்த சாமியாருங்க மேலலாம் நம்பிக்கை இல்ல. சாமியே பார்த்து யாருன்னு கேக்குறவங்க தான் இந்த சாமியாருங்கன்னு நினைக்கிறவனா. ஏன் பாப்பா இவ்வளவு பெரிய சந்தேகம் என் மேல்? நீங்க என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்கல்ல, அதான். நானா உண்மை மறைக்கிறேன்? என்ன சொல்கிறாய்? எங்க அம்மா உங்ககிட்ட வேற ஒரு பிரச்சனைன்னு சொல்லிதான் இந்த தாயத்தை எனக்கு கட்ட சொல்லிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்க அம்மா சொன்னதை செய்யாதீங்க சாமி. நான் உங்களுக்கு எங்க அம்மா கொடுக்கற கமிஷனை விட ஜாஸ்தி தரேன். எப்படியாவது என் மனசுக்கு பிடிச்ச என் தர்மாத்தனோட என்ன சேர்த்து வச்சிருங்க. பாப்பா, நான் காதலுக்கு எதிரி இல்லை. உன் விருப்பப்படியே உன் அத்தானுடன் தான் திருமணம் நடக்கும். அதற்கு நான் வசியம் செய்து தருகிறேன். உன் அம்மாவே உன் விருப்பத்தை ஏற்று உன் அத்தை மகனுக்கே உன்னை திருமணம் செய்து வைப்பாள். இது சத்தியம். தேங்க்யூ சாமி. இது மட்டும் நடந்தா இதை விட என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷமே இருக்க முடியாது சாமி. உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொரு வெள்ளி இரவும் இங்கு வந்து தங்கி நீராடி ஈரத்துணியுடன் என் முன் அமர்ந்து நான் செய்யும் பூஜையில் நீ கலந்து கொள்ள வேண்டும். எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனாலும் நீங்க சொல்றீங்க, நான் பண்றேன். சரி மகனே, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். நீ இங்கிருந்து வீட்டுக்கு போன பின் உங்க அம்மா சொல்வதை போல் நீ கேட்டு நடக்க வேண்டும். சரியா? உங்க அம்மாவுக்கு என்மேல் சந்தேகம் வராமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி சாமி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போய் உங்க அம்மாவை இங்கே வர சொல். ஜெய் காளி, ஓம் பத்ரகாளி, ஜெய் காளி, பஜாओ பஜாओ. போ. சாமி, அம்மா, அந்த சுருட்டு சாமியார் உன்னதான் கூப்பிடுறாரு. சரி, நீங்க உட்காரு, நான் போயிட்டு வரேன். கொன்றுவேன், போடா. ஐயோ சாமி, பூஜை முடித்து விட்டேன். இனி எந்த கவலையும் வேண்டாம். உன் மகளிடம் பரிகாரம் சொல்லியிருக்கின்றேன். அதன்படி செய். மற்றதை நான் வணங்கும் காளி பார்த்துக் கொள்வாள். சரிங்க சாமி, அப்ப நாங்க கிளம்புறோம். சற்றீரு, ஒரு கேள்வி மகளே. ஆமா, உன் மகளின் பேர் என்ன? ராகினி. ராகினி, நல்ல பெயர். போய் வா. வரேன் சாமி. உனக்கு நன்றி தாயே. ராகினி, மோகினி, ராகினி, மோகினி, ராகினி, மோகினி, ராகினி, மோகினி, மோகினி. துளசி, சாப்பாடு எடுத்துட்டு முன்னாடி வா. என்னடி சைடிஸ் இன்னைக்கு? சீக்கிரம் எடுத்துட்டு வா.
மணி 6 தான் ஆகுது. இப்பதான் விளக்கேத்திருக்கேன். ஒரு 7:30 மணிக்கு மேல உங்க கச்சேரி எல்லாம் வச்சுக்கோங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நானும் சும்மா கேட்குறடி, அசதியாக இருக்கேன். 15 கிலோ மாவு ஒத்தையால நின்று 200 பரோட்டா அடிச்சுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ டயர்டு தெரியுமா? ஒரு ஆஃப் அடிச்சா தான் சரியா ஒரு பேர் எடுத்துட்டு போ. கடையில தானே வரீங்க, ஏதாவது சைட் டிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? இதாண்டி யாழ்னி வேணுங்கிறது. அவட்ட ஆஃப் பாயில் கேட்டால் போதும், ஆஃப் பிரியாணியோட வந்து நிற்பாங்க. உன்ன மாதிரி தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். உனக்கு தெரியாம தான் கேட்குறேன். ஒரு புருஷங்காரன் வெளியில் போயிட்டு வரேன். இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? வியாபாரம் எப்படி நடந்தது? எவ்வளோ கல்லா கட்டினீங்க? எவ்வளோ லாபம் கிடைச்சது? இப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கியாடி? எப்போ பாரு எருமை மாடு மாதிரி சும்மாவே உட்காந்துட்டு இருக்க. ஆமா, இதெல்லாம் கேட்ட மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லிடுவீங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்லுவீங்க. எனக்கு தெரியாது உங்களை பத்தி. இதை மட்டும் நல்லா பேசு. அம்மா யாழ்னிங்க அவ வேலைக்கு போயிருக்கா. என்னது வேலைக்கா? ஆமா, ஆஸ்பத்திரியில நைட் வேலை செய்ய போயிருக்கா. நைட் டியூட்டியா? என்னடி சொல்கிற? உண்மையாதான் சொல்றேன். அப்போ நம்ம ஹோட்டலில் யார் வேலை செய்யுது? பகல்ல இங்கதான் வேலை செய்யறா. அவளுக்கும் குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்குல்ல. அண்ணன் தம்பிங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பணும். தமிழினி படிப்பெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் உங்களை எதிர்பார்த்துட்டு நிக்க முடியுமா? அதான் பகல்ல இங்க வேலை பாக்குறா, நைட்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறா. ஏண்டி 2 பொட்டை சிக்கன் சேர்ந்து 2 பேரும் நீங்களே முடிவு எடுத்துட்டீங்களா? இந்த ஐடியா நீ தானே அவளுக்கு கொடுத்துருப்ப. ஏங்க, ஏன் எல்லாத்துக்கும் என்ன வம்பு கிழக்குறீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டா மட்டும் என்ன பண்ண போறீங்க? போகாத, நான் காசு தரேன் சொல்ல போறீங்க? இப்பவும் உங்களுக்கு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு தானே யோசிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் உங்க கையே எதிர்பார்த்து நிக்க முடியாது. எதிர்பார்த்தா மட்டும் நீங்க என்ன எடுத்து கொடுத்துருவா போறீங்க? அந்த யாழ்னி மாதிரி நல்லா பேச மட்டும் கற்றுக்கிட்டடி, வேற எதுவும் கற்றுக்காதானே? நீங்களா வாய் பேச மாட்டாலே பாதி பிரச்சனை தானே குறைஞ்சிடும். ஆமா ஆமா, பேசாம இருந்துட்டா செத்துட்டான்னு சுடுகாட்டுல கொண்டு போய் புதைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்கல்ல. ஆம்பளைங்க புத்தி எங்களுக்கு தெரியாது. சரி, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுதான் ஆம்பளைங்க புத்தி. வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே சம்பளத்தை கேக்குறீங்க. அங்க ஆஸ்பத்திரியில என்ன 20,000 30,000 அள்ளியா கொடுத்துட்டு போறாங்க. பாவம், அவளே மாடா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சரி, இந்த மாடு காலைல வந்தோடனே தூங்க விட்டுறாரு, நேராக ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அவட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஏய் உன தான் சொல்கிறேன், புரியுதா இல்லையா? மூஞ்சப்ப பலூன் ஊத்துற மாதிரி வச்சு சொல்கிறேன். ஏங்க, யார் மேலேயோ உள்ள கோவத்தை ஏன் மேல காட்டிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, சிங்கள மேலே தான் கோவம். அவன் பிரச்சனை பண்ணான்னு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு ஓ கழுத்தில் தள்ளி கட்டினல, அதாண்டி என் தப்பு. இதை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. ஆமாம், பேசினாலும் தப்பு, பேசட்டாலும் தப்பு. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் என்னை பத்தி நல்ல விதமா சொல்லிருக்கீங்களா? நானா வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்ணுறேன், இருந்தால் சொல்ல மாட்டேனே. சரி, ராகினி அம்மாலாம் எங்கே போயிருக்காங்க? சூனியம் வைக்க போயிருக்காங்க. என்னது சூனியமா? அதான் ராகினி மனசு மாத்தி ஏதோ ஊர்க்காரனை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமே. அதான் மந்திரவாதியை பார்க்க போயிருக்காங்க. ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ நக்கல் பண்ணுற அளவுக்குலாம் என் குடும்ப நலம் ஆகிப்போச்சுல. ரொம்ப சிரிக்காதே, நாளைக்கு 4 பேர் ஒன்றை பார்த்து சிரிச்சிட போகிறாங்க. கடவுளே நம்பாத இந்த காலத்துல மந்திரவாதி அது இதுன்னு இதெல்லாம் நடக்குமா என்னன்னே தெரியல. நீங்க எல்லாம் தலைகீழா நின்னாலும் ராகினி மனசை மாத்தவே முடியாது. ஏன் அவன்கிட்ட சொன்னால? என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியுமா என்ன? அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பவே மருந்து குடிச்சா இன்னும் என்னென்னலாம் செய்ய போறாளோ. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ போய் சொன்னதை மட்டும் செய். தலையில் நீ பழம் வந்து காப்பாற்றுவாளாம். படே, இன்னும் 1 ஹவர்ல ஃபுல்லா ஏத்திக்கிட்டு தலைகீழா நிப்ப. உன்னை கூட்டிட்டு போய் பெட்ல போடுறதுக்குள்ள ஐயோ, அந்த பாடு எனக்கு மட்டும் தானே தெரியும். வந்து பிறந்திருக்கு பாரு பூமிக்கு பாரமா. என்னதான் சொல்லி திட்டுறதோ இதையெல்லாம். Easy, come